ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு அம்மா போயிருக்குது. அந்த அம்மா அரகுர ட்ரெஸ்ஸோட போயிருக்குது. அம்மா போடும்போது அந்த ட்ரெஸ்ஸை குடிச்சு யாரோ அந்த அம்மா ஒரு அந்த பூக்கடை வச்சிருக்காராமா, ஏமா அப்படி ட்ரெஸ் போட்டு வரேன்னு கேட்டிருக்குது. அதுக்கு இந்த அம்மா வாய் துடுக்கா ஓவரா ஏன்னா இதை தூண்டி விடுறாங்க நிறைய பெண்களை. அது உன் சுதந்திரம், நீ என்ன வேணாலும் போட்டுப்போ அப்படின்னு தூண்டி விட்டோன்னே இதுங்க என்ன செய்யுது, நல்ல பல உதட்ட பிரிக்கிட்டு அங்கங்க ஓட்ட அங்கங்க இடுப்பு தொப்பல் இவங்க கிளாமரா போட்டு வருவாங்களாம். ஆண்கள் மட்டும் எப்படி பார்க்கணுமா, பரிசுத்த கண்களோடு பார்க்கணுமா. நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே வேணும். ஆண்களுடைய பார்வையும் சரியா இருக்கணும், பெண்களும் சரியா என்ன பண்ணிருக்கணும், ட்ரெஸ் ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். நான் அப்படித்தான் போட்டுறேன், நீ ஒழுங்கா பாரு அப்படிங்கிறது தப்பு. பெண்களுடைய சுதந்திரம் என்று போட்டுக்கொண்டு அதெல்லாம் சுதந்திரம் கிடையாது, அதெல்லாம் கேவலம். நீங்க நவீன ரக ஆடைகளை போடுங்க, தப்பு இல்லை. நவீனமான இப்போது வந்திருக்கிற புது ரக ஆடைகளை போடுங்க. ஆனா அவலட்சணமா மட்டும் என்ன செஞ்சாதீங்க, அங்கங்க உங்க அங்கங்கள் தெரியற மாதிரி போட்டாதீங்க. உங்க அங்கங்களை மறைக்க என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஷார்ட்ல ஒரு பார்த்தேன். அப்ப ஒரு மனைவி என்ன செய்யறா, ஒரு விசேஷ வீட்டுக்கு போகும்போது அலங்கரிச்சுட்டு வர்றா. அலங்கரிச்சுட்டு வர்றது எப்படி இருக்குன்னா, உள்ள பிரா போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட்டை ரெடி பண்ணி போட்டுட்டு அரைகுறையா அங்கங்க எல்லாமே தெரியுது. அந்த அம்மா உடுத்திட்டு வந்துச்சு. இவர் கேட்கிறாரு, பார்த்த உடனே ஷாக் ஆகி கேட்கிறாரு, என்னமா ட்ரெஸ் இது, இது என்ன ட்ரெஸ், ஐயோ இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, எல்லாம் வந்து நீ மறைச்சும் மறைக்காம எல்லாமே தெரியற மாதிரி இருக்குது நீ போட்டுக்கிறது, இது போட்டது ஒண்ணுதான் போடாத ஒண்ணுதான் எல்லாமே தெரியுதே அங்கங்க. இதை பார்க்கறவன் என்ன செய்வான், என் மனைவியா இன்னொரு மனைவியை பார்க்கும்போது என்ன செய்வான், என் மனைவியை பார்த்து சபலப்படுறவன் எத்தனை பேர் சபலப்படுவான். அப்படி யாராவது ஒரு கணவன் விரும்புவானா, என் மனைவியை பார்த்து மற்ற ஆண்கள் சபலப்பட வேண்டும் என்று எந்த ஆணாவது விரும்புவானா, விரும்ப மாட்டோம். அப்படித்தானே, எந்த ஆணும் அப்படி விரும்ப மாட்டான். ஆனா பெண்கள் மட்டும் தன்னை நிறைய ஆண்கள் பார்க்கணும்னு விரும்புவாங்க. தன்னை நிறைய ஆண்கள் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற இன்னைக்கு சமூகம் சீரழிஞ்சு கெட்டு கிடக்குது. நம்ம ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, கேட்டா ஆடை சுதந்திரம் போயிருது. அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோடனே உன் கூட வர விரும்பல, தயவு செய்து நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு இவ உடனே சுதந்திரத்தை பேச ஆரம்பிச்சிட்டா. பெண்கள் சுதந்திரத்தை நீங்க தலையிடுறீங்க ஆய் ஊயினா அப்படி போட்டோன்னே, சரி நீ மாத்த மாட்ட நான் ஆடையை மாத்திட்டு வந்துடுறேன்னு இவர் கணவன் உள்ள போயிட்டார். என்ன நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நல்லா பேண்ட் சட்டை போட்டு தான் வந்திருந்தாப்புல, என்ன இவர் கோவிச்சிட்டு உள்ள போயிட்டாருன்னா, உள்ள போய் இந்த அம்மா மாட்டு நைட்டியை மாட்டிட்டு அவர் வெளியே வந்துட்டார். இந்த அம்மா பாக்குது, யோ என்ன யாரு கந்தரவ கோலம், என்ன கோலம், நைட்டி எடுத்து உடுத்திட்டு வந்திருக்கிற, என்ன ஆடை சுதந்திரம் இது, ஏன் சுதந்திரத்தை நீ என்ன செய்யாத, தலையிடாத, வா போகலாம் ஃபங்க்ஷனுக்கு. யோ ஏன் கடவுள்னு உன்னை எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பேன் அடுத்த. அதே தானே எனக்கு ஃபீலிங்கு, அதே ஃபீலிங் தானே. உன்னை கூட்டு போய் ஏன் மனைவின்னு ஒருத்தன்ட்ட அறிமுகப்படுத்தும் போது அவன் உன்னை என்ன கோணத்துல பார்ப்பான், உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து. நீ மரியாதையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எனக்கு அது கௌரவமா இருக்கும், மற்றவங்ககிட்ட அறிமுகப்படுத்த நல்ல முறையில இருக்கும். இப்ப நான் அப்படி போனா உனக்கு எப்படி அசிங்கமா இருக்கும், கௌரவ குறைச்சல் வருதா, அதே மாதிரிதான். அப்பதான் அவளுக்கு குறைச்சிச்சு, உள்ள போய் சரியா என்ன செஞ்சா உணர்ந்தா. நிறைய பேருக்கு இந்த சுதந்திரத்துக்கும் கேவலமா ட்ரெஸ் அணியறதுக்கு என்ன தெரியல வித்தியாசம். ஆடை சுதந்திரம்னு அவலட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அருவருக்கிறார்.